வணக்கம், வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர். அந்த காலத்துலலாம் எங்கேயாவது டூர் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருமே வீட்டில் வந்து புளியோதரை, லெமன் சாதம் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு கூட எடுத்துகிட்டு போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா துவையல் தான் எடுத்துகிட்டு போவாங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சுவையான பருப்பு துவையல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான். கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு, காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய், ஒரு 3 பல் பூண்டு, கொஞ்சமாக புளி. இது நல்ல சிவக்க வறுத்து எடுத்துக்கலாம். துவரம் பருப்பில் நல்ல பச்சை வாசனை போயிட்டு நல்ல சிவக்கவும் வறுப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதில் தேவையான அளவு தேங்காய் சேர்க்க போகிறோம். நான் சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுலாம். நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எப்பயுமே துவையலுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும், இல்லைன்னா ரொம்ப தூக்கலாக தெரியும் உப்பு. இப்போ ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பருப்பு துவையல் எல்லா குழம்பை விட காரக்குழம்புக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் அம்மியில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ரொம்ப வழுவழுன்னு அரைக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கொஞ்சம் குறைப்பாக இருந்தால் போதும். எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா காரக்குழம்புக்கு நல்லாயிருக்கும். வெறும் சாதத்தில் வந்து சுடு சாதத்தில் நம்ம துவையல் போட்டு எண்ணெய் இல்லாட்டி நெய் விட்டும் பிசைஞ்சு சாப்பிடலாம். அப்பையும் ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நிறைய தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சமாக தெளிச்சிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். துவரம்பருப்பை நம்ம வறுக்காமல் அரைச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பச்சை வாசனையாக இருக்கும். அதனால தான் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு அரைக்கிறோம். நம்ம தேங்காய் துவையெல்லாம் செய்யும் பொழுது பொட்டுக்கடலையை வறுக்காமல் தான் அரைப்போம். ஆனால் இந்த துவையல் செய்யும் பொழுது கண்டிப்பாக வறுத்துட்டு தான் அரைக்கணும். இப்போ நமக்கு தேவையான பதத்துக்கு துவையல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான், துவையல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அம்மியிலேருந்து நம்ம எடுத்துடலாம். இன்றைக்கி நான் வந்து சுடு சாதத்தில் தான் போட்டு ரெடி பண்ண போகிறேன். எண்ணெய் நெய் அவங்கவுங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் எதுவுமே சேர்க்காமல் அப்படியே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இந்த துவையல் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Kavita. Thank you.